இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. என்னடா இவன் ஃபஸ்ட்டு ஏதோ எழுதி போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலருடைய கிராஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலபஸை ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடியா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி சிலபஸ், ஓகேவா? டிஆர்பி சிலபஸ் எழுதி போடலான்னு நினச்சேன், பட் கொஞ்சம் டைம் பத்தாதனால எழுதி போடல, ஓகேங்களா? பட் அதுவும் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் எல்லாமே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இசிஇ டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன செய்யலாம், டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன காமனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரல் 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் ஆர்கிடெக்சர், அதான் 8085க்கும் 8086க்கும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஆர்கிடெக்சர் அதான், அப்புறம் மெமரி, ஐஓ இன்டர்ஃபேஸிங், இது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் படித்தா போதுமானது, ஓகேவா? அப்புறமா இசி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் 8085ம் படிக்கணும், 8086ம் படிக்கணும், இன்டர்ஃபேஸிங் படிக்கணும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் படிக்கணும், ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் படிக்கணும். ஸோ காமனாகவே நான் என்ன செய்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே நடத்துகிறேன், ஓகேங்களா? எதையுமே நான் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் டயக்ராமு, அப்புறம் இந்த டிலேஸ், மெஷின் சைக்கிள், அப்புறம் இந்த இன்டரப்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமனாக என்னென்ன தேவை, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி நடத்தணுமோ அதே பாணியில் நான் நடத்துகிறேன், ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸர் 8085 இருக்கலாம், 8086 இருக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ஓகேவா? மைக்ரோ ப்ராசஸர் இந்த மைக்ரோ ப்ராசஸர் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர்லாம் வேண்டாம், ரொம்ப அது ஓல்டு. லேப்டாப் எடுத்துக்கோங்க. இப்போ லேப்டாப் இருக்குது, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்காது, போர் அடிக்காது. லேப்டாப் இருக்குது, நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க, என்னது இன்புட் என்ன பண்ணுறீங்க, டைப் அடிக்கிறீங்க. அவுட்புட் என்ன, மானிட்டரில் தெரியுது. அது இப்போ உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்க், உங்கள் லேப்டாப்பில் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ராம் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து இருக்கும், லேப்டாப்லேயே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். என்னெல்லாம் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னென்னா, டைப் அடிக்கிறதுக்காக கீபோர்ட், ஓகேவா? லேப்டாப்புடைய கீபோர்ட். சார் டச் இருக்குன்னு சொன்னீங்கன்னா டச் போர்ட், ஓகேவா? கீபோர்ட்னா கீபோர்ட். மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, அதே கான்செப்ட் தானே. மொபைல் ஃபோனோட இன்புட்டுங்கிறது என்ன, டச் போர்ட். அவுட்புட் அப்படிங்கிறது என்ன, மானிட்டர், ஸ்க்ரீன், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தெரியணும், கம்ப்யூட்டர்ஸோடைய பேசிக்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன, இன்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ், அப்புறம் அவுட்புட் டிவைஸ், ரைட்டா? அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்ங்கிறது என்ன, கீபோர்ட், அவுட்புட் டிவைஸ்ங்கிறது என்ன, மானிட்டர், ஓகேவா? இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அப்படிங்கிறது மானிட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெமரி இருக்கும், மெமரி ரீட் ஆகும், ரைட் ஆகும், ஓகேவா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து என்னென்னலாம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க், ஓகேங்களா? ஃப்ளாஷ் ட்ரைவ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா மெமரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஓகேவா? இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கா, இதை நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். எப்படிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும், இதில் என்னென்ன பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், சிபியூவில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் என்னென்ன பிளாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALU, control unit, registers, control unit.
இந்த 3 இருக்கும். ஓகேவா? arithmetic logic unit, registers, அப்புறம் control unit, register array, control unit. ஓகேவா? இது எல்லாமே ஒரு சின்ன சிப்புக்குள்ள, ஒரு ஐசி சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் தான் ப்ராசஸர். என்ன? இது எல்லாத்தையும் ஒரு சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன? ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் மைக்ரோவா இருந்துச்சுன்னா மைக்ரோ ப்ராசஸர் போதும். இந்த அளவுக்கு ஒரு டெஃபினிஷன் போதுமானது. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வெயிட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு எல்லாத்தையும் அழிச்சேன், அவசரப்பட்டு அழிச்சிட்டனோ. ஓகே, இந்த சிபியூ பிளாக்ஸ் இருக்கா, இந்த சிபியூ பிளாக்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்படியே என்னென்ன இருக்கு, ALU arithmetic logic unit, அப்புறம் ரிஜிஸ்டர் அரே, கண்ட்ரோல் யூனிட், இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இது மெமரி, இதில் அவுட்புட் டிவைஸும் இருக்கும். ஓகேவா? இப்போ கீபோர்ட் கிடையாது. ஏன்? இப்போ மைக்ரோ ப்ராசஸரில் நீங்கள் வந்து மேபி காலேஜ் படிக்கும்போது படிச்சிருக்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போக வேண்டாம். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் எல்லாமே டிஜிட்டலாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ இன்புட் டிவைஸ் என்னவா இருக்கலாம்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். சார் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் நடத்தலை சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏடிசி டிஏசி பற்றி நான் வந்துட்டு சிலபஸில் பார்த்தேன் இல்லை. ஸோ அதனால் நடத்தலை. பட் அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இஃப் டைம் பெர்மிட் கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன், அதையும் கவர் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏடிசி அனலாக் சிக்னல் கொடுப்போம். ஸ்விட்சஸ், இதை வந்து என்ன சொல்லலாம், ஸ்விட்சஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏடிசி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அனலாக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஜிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுக்கலாம். இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய அவுட்புட்டில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா எல்சிடி டிஸ்பிளே மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், அவுட்புட்டு எடுத்துக்கலாம். இந்த மெமரி என்னவா இருக்கலாம், ரேமாக இருக்கும், ரேம் ரோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருடைய பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். இதை வச்சு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா டெஃபினிஷன் சொல்ல முடியும். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் டிவைஸ் made with the VLSI technology. Read the data from input device, process the data according to the instruction என்னங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். And use result, ஓகேவா, which may be stored in output device or sent to memory. இங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் டிவைஸ், இந்த அவுட்புட் டிவைஸ், அப்புறம் இந்த மெமரி, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, பெரிபெரல்ஸ். பெரிபெரல்ஸ்னா என்ன, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், மெமரி, இதெல்லாம் என்ன பெரிபெரல்ஸ். சாரி. ஓகேவா? இப்போ இந்த ரேம்னா என்னங்கிறத லைட்டாக பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், பஸ் ஆர்கிடெக்சர் பற்றி படிக்கலாம். 8085க்கு படிக்கலாம், அப்புறம் 8086க்கு படிக்கலாம். ஓகே, ரேம்னா என்ன சார், எல்லாருக்குமே தெரியும். ராம்னா என்ன, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரேம்னா என்னன்னு தெரியும், ராம்னா என்னன்னு தெரியும். சும்மா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. இது என்ன பண்ணும், ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும். இது என்ன, ரீட் ஒன்லி. சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, என்னுடைய ரெக்கார்டட் கிளாஸுக்கும் என்னுடைய லைவ் கிளாஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். என்னோட ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரேம் மாதிரி, ரெக்கார்டட் கிளாஸுங்கிறது ரேம் மாதிரி. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும்
ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் சிலபஸ் எழுதி போட்டிருப்பேன். அப்புறம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நான் என்ன செஞ்சுட்டேன், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் எடுக்கும்போது மேபி எனக்கு இருமல் ரொம்ப அதிகமாக வந்துருச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு இயற்கை உபாதை ஏற்பட்டுச்சுனாலோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோவை வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு நடத்த ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு அது என்னவோ இப்போ வாந்தி வந்துச்சுன்னா வாந்தி வந்து டக்குன்னு என்ன செய்வேன்னா கிளாஸஸ் வந்து கன்டினியூ பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு பிசுறு தட்டுச்சுன்னு வைங்களேன், என்னால் எடிட்டிங் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுதான் ரேமும் கூட. ரேம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் போய் என்ன செய்ய முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஆனால் அந்த ராம்ங்கிறது என்ன அப்படின்னா லைவ் கிளாஸ் மாதிரி. இப்போது லைவ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. இதுதான் சொல்கிறேன், லைவ் கிளாஸ் நடக்கும்போது திடீர்னு மயக்கம் வருது அப்படின்னா அது வந்து இன்னெவிட்டபிள். கரெக்டாக அது ஏதாவது பண்ண முடியுமா? அது வீடியோ நான் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடிட்டரில் போய் எடிட்டர் பண்ண முடியும். எடிட்டிங்லாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, ஆனால் லைவாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அது பார்த்தது தான். அதை என்ன செய்ய முடியாது, டெலிட் பண்ண முடியாது. ஏதாவது காமெடியான சம்பவங்கள் மேபி லைவ் கிளாஸில் நடந்திருக்கலாம். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கான்செப்ட் மட்டும் தான் நான் டீச் பண்ணுவேன். பொதுவாகவே ரொம்ப வீக்காக நான் ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து நான் எதுவும் டீச் பண்ண கிடையாது. ஸோ ரேம் அப்படிங்கிறது ரெக்கார்டட் கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ராம் அப்படிங்கிறது லைவ் கிளாஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெக்கார்டட் கிளாஸ் நம்ம என்ன செய்ய முடியும், எடிட்டிங் பண்ண முடியும். அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. லைவ் கிளாஸ் நம்ம என்ன செய்ய முடியாது, லைவ் ஓடிட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, ராம்னா என்ன, ராம்னா என்ன, ராம் இல்லை ரோம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கோங்க, பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், ஆர்கிடெக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.